இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குல்ல, அதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தி வந்திருக்காங்க. ரெண்டாவது அவருக்கு நிறைய பொலிட்டிக்கலாவும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அவர் 2009 2010லயே இங்க இருந்து கிளம்பி போய் அண்ணா ஹசாரே கூட்டத்துல வந்து உட்கார்ந்து பேசி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போய் ராகுல் காந்திட்ட போய் கேட்டிருக்காரு, நான் இந்த மாதிரி உங்க கட்சியில சேர்றேன், எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க. நான் இல்ல வேணாம், நீங்க போய் தனி கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அப்போ ஒரு மிகப்பெரிய நல்லது பண்ணி விட்டுருக்காரு. அதனால அவரு இங்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பிரச்சனைகள், தலைவான ஒரு படம் வருது, அதுக்கு முன்னாடி காவலன் ஒரு படம் வருது, திமுக கூட பிரச்சனை, தலைவான ஒரு படம் வருது, அதிமுக கூட வந்து பிரச்சனை, அப்படியே மெர்சல்னு ஒரு படம் வருது, மத்திய அரசு கூட வந்து பிரச்சனை, மறுபடியும் சர்க்கார்னு ஒரு படம் வருது, மத்திய மாநில அரசுகளோட பிரச்சனை, இப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். நடுவுல துப்பாக்கின்னு ஒரு படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் சொல்லி அவங்க ஒரு பக்கம் கொதிக்கிறாங்க. கத்தின்னு ஒரு படம் வருது, இது ஈழத்தமிழர்களுக்கு எதிரான படம் சொல்லி ஒரு இது. ஆக மொத்தம் இந்த அரசியலுக்குள்ளாரியே அவர் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்து அவர் இந்த அரசியலுக்குள்ளாரே இருந்திருக்காரு. ஆக மொத்தத்துல இவர் அரசியலுக்கு வந்துருவாருன்ற நம்பிக்கை உறுதி எல்லாம் இருந்துச்சு. அதனால வந்தாரு, அதுக்கேத்த மாதிரி எல்லா சம்பவங்களும் நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு சிஎம் ஆயிட்டாரு. நமக்கு என்னெல்லாம் பிளாஷ்பேக் இருக்குன்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? நயன்தாராவோட பிரச்சனை, 10 கோடி கேட்டோம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்க அந்த போட்டோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அனிருத்தோட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்புறம் இந்த மாதிரி தனுஷோட பிரச்சனை, தனுஷுக்கு சிம்புவோட, இவரு எஸ்கேவோட, அதெல்லாம் ஒரு பொருள் எதை வச்சுங்களா. இந்த மாதிரி அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்ல, வளர்த்து விட்டுருக்கேன்ல. அதாமாங்க. அப்ப நீங்க அங்கதானே சண்டை போடணும், அங்கதானே நீங்க பெரிய அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். அங்க இருந்து நான் கிளம்பி இங்க வரேன்னு சொன்னா அப்ப இந்த ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப திடீர்னு ஏன் இந்த ஆசைகள் முளைக்குது உங்களுக்கு? இப்போ ஒருத்தர் வந்துட்டு அவர் ஒரு இடத்துல கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்களே, ஏங்க நல்லது பண்ணா ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க, யாருக்கு வேணா நல்லது பண்ணலாம், இதுக்கு ஏன் வரவே கூடாதுன்னு தடுக்கிறீங்க? வரவே கூடாதுன்னு எவங்க சொன்னா?